ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, யூபிஎஸ்னா என்ன, அது வந்து எப்படி, அதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து கனெக்ஷன் கொடுக்கறதுன்றதை பற்றி கேட்டிருந்தாங்க. யூபிஎஸ்னா என்னன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தியரிட்டிக்கலாக பார்த்துடலாம். அது எப்படி கனெக்ஷன் கொடுக்கறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டயராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த யூபிஎஸ்னா என்ன, அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த யூபிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. யூபிஎஸ்னாலும் இன்வெர்டர்னாலும் ஒன்று தான். ஸோ இது என்ன பண்ணும், இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, கரண்ட் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுக்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டர் யூபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்வெர்டரை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கப்போ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். கரண்ட் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டியூப் லைட்டு, குண்டு பல்பு, ஃபேனு, டிவி இதுக்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கரண்ட் போனோடனே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டரப்டும் இல்லாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர். யூபிஎஸ்னாலும் இன்வெர்டர்னாலும் ஒன்று தான். ஓகேவா? எல்லாமே ஒரே தான். ஸோ நம்ம பேச்சு வழக்கில் தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். யூபிஎஸ்னா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் ஒரு இது இருக்கு. நம்ம எவ்வளோ அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கப் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்ம 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் டைமும் அந்த அளவுக்கு நல்லா கிடைக்கும். கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் போடுறீங்க, 10,000 ரூபா 5,000 ரூபாய்க்குள்ள போறீங்கன்னா அது அளவுக்கு வந்து பேக்கப் டைம் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரிக்கு தான் இருக்கும். ஸோ இந்த இன்வெர்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பேட்டரிக்கு வேல்யூ இருக்கு. ஸோ எந்த இன்வெர்டருக்கு என்ன பேட்டரி போடணுன்றத பற்றிலாம் வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் கேட்டிங்கன்னா வேணால் நம்ம ஃபியூச்சர்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்ன இன்வெர்டருக்கு என்ன பேட்டரி போடணும், ஸோ எவ்வளோ வந்து நமக்கு பேக்கப் டைம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கேளுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க இந்த யூபிஎஸ் கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத டிராயிங் போட்டு காட்டுறேன். ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கொடுக்குற இன்வெர்டர் கனெக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி. ஸோ இன்வெர்ட்ரு இது தான். ஸோ பேட்டரியிலேருந்து வர லைன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இன்வெர்ட்டரில் கொடுத்துருப்பாங்க, இன்புட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட் ஒன்று வரும். ஸோ அந்த அவுட்புட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, பேரலெல்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண டியூப் லைட்டு, ஃபேனு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ண குண்டு பல்பு இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைனாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். சுவிட்ச் யூஸ் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டியூப் லைட்டு கொடுத்துருப்போம். எனக்குள்ளே சுவிட்ச் போடாமல் நம்ம கொடுத்துருந்தோம்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும், ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு சர்க்கியூட்டுக்காக தான், அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எனக்குள்ளே சுவிட்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரிக்கே இது ஃபேனு கனெக்ஷன். ஸோ ஃபேனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்சு போட்டிருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப ஃபேன் ஓடும். பல்பு கனெக்ஷன், இதுக்கும் சுவிட்சு போட்டிருக்கோம். சுவிட்சை போடுறப்ப பல்ப் எரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்டர் ஆனில் இருக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக ஏசி கரண்டில் வந்து இதுக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ எப்போ வந்து கரண்ட்டு போகுதோ, கரண்ட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் இருக்க வோல்டேஜில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியிலேருந்து வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கு வந்து இன்வெர்ட்டர் மூலமாக இந்த அவுட்புட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த அவுட்புட் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க என்ன பல்பு நம்ம அந்த டைமில் கரண்ட் போகிற டைமில் என்னென்னலாம் வந்து ஆனில் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டியூப் லைட் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னா கரண்ட் போனோடனே பேட்டரி கரண்டில் வந்து இந்த டியூப் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஃபேன் ஓடுச்சுன்னா ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பல்ப் இருக்குது, பல்ப்பு நம்ம ஆல்ரெடி இபி கனெக்ஷனில் இருக்கிறப்ப வந்து ஆனில் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் போச்சுன்னா அந்த பல்பும் வந்து பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம என்னென்ன ஆன் பண்ணி வச்சுக்கோமோ அது எல்லாமே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கரண்ட் வந்ததுக்கப்புறம் இபி கனெக்ஷனில் இதெல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய மாலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா பல்பு, நிறையா ஃபேனு, நிறைய டியூப் லைட் இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் இது தான், இப்படி தான் வந்து கான்செப்ட்டு. ஸோ மற்றபடி வந்து வேறு எந்த இதுவும் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு
பேசி நியூட்ரல் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அதுலேருந்து தான் பேரலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிக்கு தான் கொடுக்கணும். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வந்து பேஸ் லைன் மட்டும் கொண்டு போயிட்டு நியூட்ரல் லைன் வந்து நம்ம இபிக்கு ஆல்ரெடி இருக்கிற நியூட்ரல் லைனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரிக்கெலாம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்வெர்ட்டர்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பேஸ் நியூட்ரல் ரெண்டுமே தனித்தனியாக கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் தான் வந்து சர்க்கியூட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம சர்க்கியூட் கொடுக்கணும். இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்கும் இருக்குது. சில இன்வெர்ட்டரை பொறுத்து வந்து டைமிங் மாறும். டைமிங் மீன்ஸ் ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது. சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 hours பேக்கப் டைம் கிடைக்கும். சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 hours கூட கிடைக்கும். ஸோ அந்தளவு 10 hours நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 30 ரூபாலேருந்து 30Kலேருந்து 35K கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் இருக்கும். நான் வந்து இப்போ சொல்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆனால் இதுக்கு மேலேயும் வரக்கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை இது கீழேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரிக்கு இருக்குது. 3 ஹவர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10Kலேருந்து 20Kக்குள்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரிக்கு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹவர்ஸுக்கு நம்ம இன்வெர்ட்ரு போடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பேட்ரி, எத்தனை ஆம்ஸ் பேட்ரி வாங்கணும், ஸோ இன்வெர்ட்ரு எந்த அளவுக்கு வாங்கணும் அப்படின்றத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வந்து மேக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். உங்களுக்கு இந்த இது வந்து டயக்ராம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலாட்டி நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அதனால மறக்காம கமெண்டில் கேளுங்க. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஸோ அதனால பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.